இந்த கொஷின் பாருங்க, ஒருவர் கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 4 வருடங்கள் இருமடங்காக மாறுகிற எனில் 8 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும் சொல்லி இப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் இருக்குதா, இங்க வந்து 8 டைம்ஸ். இதை எப்படி 2 பவர்ல எழுத முடியும் பாருங்க. 3 இருந்துச்சுன்னா இங்க கொடுத்த வேல்யூ 3 பவர்ல எழுத முடியுமா செக் பண்ணி பாருங்க. இங்க 2 கொடுத்துக்கிறாங்களா, 8 வந்து 2 பவர்ல எழுத முடியுமா, 2 பவர் 3ன்னு எழுதலாமா. இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க 4 கொடுத்துக்கிறாங்களே, இந்த இங்க எவ்வளவு இயர்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறாங்களோ அந்த இயர்ஸ் எடுத்து போடுங்க இன்டூ அடுத்தது நீங்க இங்க கொடுத்ததோட பவர்ல ஒரு வேல்யூ எழுதியிருப்பீங்களா, அந்த வேல்யூ எடுத்து இங்க போடுங்க. 2 பவர் என்ன எழுதிக்கிற 3, அந்த 3 இங்க எடுத்து எழுதுங்க. இனி மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வருது 12 இயர்ஸ் சொல்லி வருது. 12 இயர்ஸ் தான் ஆன்சர். இப்போ சிம்பிளா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போங்க. இதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இது மாதிரி மெத்தட் ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இங்க என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதுபடி கீழே இருக்கிறது அதோட பவர்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாரு, எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுமா, எக்ஸ்பிரஷன் பண்ண முடிஞ்சா அப்படி எக்ஸ்பிரஷன் பண்ண பவரோட